நம்ம என்னதான் நல்ல நிலைமையில இருந்தாலும் இதை ஒரு குறையா நினைச்சு கேட்கறவங்க அதிகம். யூட்ரஸ் வீக்குன்னு சொல்றாங்க, பிசிஓடின்னு சொல்றாங்க, பீரியட் சரியா வரலன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் இந்த வீடியோவை பார்த்துருவாங்க. என் வந்து மஞ்சு, எனக்கு வயசு வந்து 28 ஆகுது. நான் எந்த ப்ராப்ளத்துக்காக இங்கே வந்தேன் பார்த்தீங்கன்னா பேபி இஷ்யூவாக வந்தேன். எனக்கு மேரேஜ் வந்து 7 years ஆகுது. அந்த 7 yearsல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அதில் வந்து ஃபஸ்ட்டு மெயின் பார்த்தீங்கன்னா இந்த பேபி வந்து 7 years இல்லை, அந்த கஷ்டத்தோட தான் இங்கே வந்தேன். இந்த சென்டர் வந்து எங்கள் கோர்ஸ் கான்செப்ட் வந்து ஒன்றா சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் இருக்காது, எக்ஸைட் டியூப் தான் மெயினாக இருக்குது, ரைட் சைட் டியூப் இருக்காது. ஐவிஎஃப் பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த நியூட்ரிஷன் சென்டர் வந்தேன். நான் நியூட்ரிஷன் சென்டர் எங்களோட கான்செப்ட் வந்து ஒன்றா சொல்ல அது மாதிரி என்ன சொல்ல ஒன்றா நான் மாற்றிட்டே வந்தேன். என்னோட ஃபுட் ஹேபிட், என்னோட ஹேபிட்ஸ் எல்லாமே நான் மாற்றிட்டே வந்தேன். மாற்றிட்டே வர சொல்ல பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 104 ஸ்டார்டிங் வர சொல்ல பார்த்தீங்கன்னா 104 வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 months பார்த்தீங்கன்னா 18 kg வெயிட் லாஸ் பண்ணேன். அந்த 18 kg பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நான் இப்போ பேபியும் நார்மலாக இருக்குது. இப்போ மார்னிங் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இது கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் எனக்கு பார்த்தீங்கன்னா 8 weeks பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரி ஆக போகுது. பேபியும் நல்லா தான் இருக்காங்க, எல்லா ஆரோக்கியமான குழந்தையாவே நல்லாவே இருக்காங்க டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளத்தை வந்து எனக்கு ரொம்ப விரும்பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன். பட் இது மேஜிக் இல்ல. நியூட்ரிஷன் பிளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பிளஸ் கன்சிஸ்டன்சி, இதுதான் அவங்களுக்கான ரிசல்ட். 7 வருஷமா குழந்தை இல்லாதவங்க ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இது அவங்களோட பர்சனல் ரிசல்ட், மெடிக்ளைம் கிடையாது. நீங்களும் ஹோப் விட்டுறாதீங்க, டிஎம் பண்ணுங்க. உங்க ஸ்டோரி கூட நெக்ஸ்ட் சக்சஸ் ஸ்டோரி ஆகலாம்.